இரண்டு மலருண்டு மலரில் பனியின் துளியுண்டு பனியில் கதிரவன் மொழியுண்டு எதிலும் புதுமை மணமுண்டு வாசத்தினால் வந்த நீரோட்டமா கொடியில் இரண்டு மலருண்டு மலரில் பனியின் துளியுண்டு பனியில் கதிரவன் மொழியுண்டு எதிலும் புதுமை மணமுண்டு என் வீட்டில் பாருங்களே அம்மா என்னும் தெய்வம் எம்மை அரசாளும் கோலத்தை காணுங்களே கொடியில் இரண்டு மலருண்டு மலரில் பனியின் துளியுண்டு பனியில் கதிரவன் மொழியுண்டு எதிலும் புதுமை மணமுண்டு அரிசி கிடைக்காத இந்த காலத்துல இப்படி வழி நடுங்க அரிசியை கொட்டிட்டு வர்றைய கொஞ்சம் கவனிச்சு பார்த்து கட்டிட்டு வரப்படாதோ. அரிசி கொட்டுறது எப்படியா பாத்துறீங்க? அவர் தான் ஜாலியா பாடிட்டு வராரு ஜோடியோட. ஏன் இந்த ஆளை இப்படி அடிச்சா? இந்த ஆளுங்க என்ன வார்த்தையா சொல்லிட்டாங்க? எதுக்காக இப்படி பொட்டு நடிக்கிறேன்? இந்த பொண்ணை பத்தி என்ன சொன்னாங்க அவங்க? இந்த பொண்ணோட நீ ஜாலியா பாடிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. சண்டால பையனுக்கு இது என் தங்கச்சி என் தங்கச்சி. அது தெரியாம தாயா சொல்லிட்டாங்க. தெரியாம என்ன வேணாம் சொல்லாம சமாளி வச்சிருப்பா. நான் பொறுமையா போறேன். தங்கச்சி போய் இடியட்ஸ். வாமா போலாம். என்ன அந்த பொடிப்பை எங்களை அடிச்சுட்டு போட்டான். எப்படி பல்ல கழக்கிட்டான். கடுக்க கழண்டு போச்சு. கழுத்தை திரும்பி போயிடுச்சு. வாங்கயா என்னோட வாங்கயா ஒரு வைத்தியம் வாங்க. வழியில் நடந்த அடிதடி சண்டை எதையும் அன்னிக்கிட்ட சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். சொன்ன கொண்டுடுவான். என்னடி என்ன போனத்துல ஏதாவது ரகன குத்து சண்டை அடிதடி? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ வேணா மல்லிகா கேட்டு பாரு. என்ன மல்லிகா? ஒண்ணும் இல்ல. நீ என்னடா அவளை பயமுறுத்துற? யாரையாவது கை வாங்கினாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மத்தியா ஒண்ணு இல்ல. ஒண்ணுமே இல்ல. நிச்சயமா நிச்சயமா. வைக்கிறையா ஐயோ என்ன என்ன என்னங்க என்ன? இவங்க எல்லாம் வெளியூர்காரங்க. இந்த பொண்ணை பத்தி தெரியாதனமா ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டாங்க. அதுக்காக அவங்க கொழுந்தாய் என்னமா அடிச்சிருக்காங்க பாருங்க. சொல்லுங்கயா. ஒரே அறையில ஒத்த காது கடுக்கல காட்டிட்டதுமா அங்க அரைஞ்ச அறையில என் கழுத்து திரும்பி போயிடுச்சு பாருங்க. அடுத்த அறையில
கடவா பல்லு கரண்டு கையில விழுந்துடுச்சுமா. ஏண்டா வழியில ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னியாடோ? அவங்க சொன்னதை மட்டும் கேட்டுக்கிறே தவிர அவங்க அந்த பொண்ணை பத்தி தெரியாதனமா ஏதோ சொன்னேன்னு சொன்னாங்களே, என்னன்னு கேட்டியா? என்னடா சொன்னாங்க? அதை சொல்றதுக்கு எனக்கு வாய் கூசுது. என்ன சொன்னாங்க சொல்லுடா. அவங்க தங்கச்சிய எனக்கு ஜோடின் பத்தியா, உனக்கே கோவர், எனக்கு கோவராம என்ன செய்யும்? அவங்க அதே இடத்துல தங்கச்சி தடுத்துடுச்சு. ஏங்க அண்ணன் தங்கச்சியை பார்த்து நீங்க இப்படி எல்லாம் சொல்லலாமா? தெரியாதனமா சொல்லிட்டாங்க. தெரியாதனமா அவனை அடிச்சிட்டான். ரெண்டுக்கும் சரியா போச்சு. போயா அது எப்படியா சரியா போச்சு? முரட்டு பையன் உன்ன அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்போம். நான் மாட்டேன், நான் சொல்றேன். கேங்க போடா. ஏன் தப்பா பேசி கூட அடி வாங்கிறீங்க? ஏன் பல்லு கைடு போச்சா? 2. ஐயோ பாவம், இந்தாயா 5 ரூபா. யோ நான் கொஞ்சம் முன்கோபக்காரையா, தப்பா நடிச்சுக்காதீங்க, என்ன மன்னிச்சிருங்கய்யா. பரவாயில்ல, வாங்கிட்டு போங்க ஐயா. ஐயா குடுப்பாருன்னு தெரிஞ்சுதானே அழுத்துட்டு வந்தேன். ஐயா நீ ஐயா கையை நட்ட, நீயும் அடி வாங்கின. ஒரு அடி அடிச்சுங்க. 5 இல்ல ஓட்டு என்ன தெரியுமா? என்னடா வேணும் உங்களுக்கு? பாசி இருக்குது, ஊசி இருக்குது சாமி. நிறைய கொம்பு இருக்குது, புலி கொம்பு இருக்குது சாமி. அந்த பொட்டை பிள்ளைக்கு வாங்கி கொடு சாமி. ஒண்ணு வேணாம் போங்கடா. அண்ணா அந்த பச்சை மணி மாத்திரம் வாங்கிட்டான்னா. சிகப்பு உடம்புக்கு பச்சை மணி எப்படி இருக்குன்னு தெரியுமா சாமி? பூனே கறிக்கு கருவாடு தொட்டுக்கிட்ட மாதிரி இருக்கு சாமி. என்னடா வேலை இது? 2 ரூபாய் கொடு சாமி, 2 ரூபாய் கொடு. இதுக்கு 2 ரூபாயா? அக்கிரமம் பண்றீங்களா? 8 அணா தருவேன், தெரியுங்களா? 8 அணா பாசி வாங்குற மூஞ்சே பாரு, மூஞ்சே. என்னடி இதெல்லாம்? என்ன நடந்தது? அண்ணி அந்த ஆளை சின்ன அடிச்சிடுச்சு அண்ணி. என்னடா என்னடா இதெல்லாம்? தெரியாதனமா அடிச்சுட்டேன் நீ. இப்போதானடா 3 பேரை அடிச்சிட்டு மன்னிப்பு கேட்டேன். இனிமே நான் யாரையும் அடிக்கவே மாட்டேன். ஐயோ கடவுளே, இவன் என்னைக்குதான் திருந்த போறானோ? நீ அடிச்சா ஏதாவது வழக்கமா குடுப்பியடா? குடுறா, ஏதாவது கொடுத்து அனுப்பு. இந்தப்பா குடுத்தாவே குடுத்தாவே குடுத்தாவே. உனக்கு எதுக்குப்பா? அவனு குடுத்தா சாமி. அவனை அடிச்சே கொடுத்தேன். அடிச்சா பொண்ணு குடிதா சாமி. ஆமா ஆமா. ஏ ராணி போட்டு பாத்தி மணி பிசினஸ் விட இது நல்ல பிசினஸ். அடிச்சா சின்னையா பணம் கொடுக்குது. சின்னையா நல்லையா செக்கச்சே வந்த பயம். மத்த விஷயங்கள் அப்புறம் பேசிப்போம். அதுக்கு என்னங்க நீங்க சொன்னா சரி. பெரியவர்களே, ஏதோ இந்த கோவிலையும் பள்ளிக்கூடத்தையும் கட்டி கொடுத்ததன் மூலம் ஏற்காட்டு பொதுமக்களின் நீண்ட நாளைய பெரும் தேவையை பூர்த்தி செய்து விட்டோம் என்ற பூரிப்போடு இனி நான் நிம்மதியாக உறங்குவேன். பேரையும் துண்டு துட்ட வெட்டி விளையாட்டு சிலைக்கடியில போட்டு அதுக்கு மேல கோவிலை கட்டுது. இங்க எப்படி வந்தீங்க? சொல்லுங்க, இங்க எப்படி வந்தீங்க? அடே படிக்கஞ்சா பாருங்க, உலகம் தெரியாத என்ன கல்யாணம் இருக்கிறதா ஏமாத்தி கெடுத்து குட்டிட்டு வராங்க. ஊரெல்லாம் பெரிய மனுஷனா புகழப்படுற நீ இந்த காரியத்தை செய்யலாமா? நியாயத்தை கேட்டதுக்கு என்னையும் என் குடும்பத்தாரையும் வெட்டி பொழைச்சு அதுக்கு மேல பிள்ளையார் கோவில கட்டி வச்சிருக்கியே, உன்னை விடுவோமா? பெண் பாவத்திலிருந்து நீ தப்ப முடியுமா? கடைசி வரைக்கும் ஆவியா அருவமா சுத்தி சுத்தி வந்து உன் ஆத்மாவை சித்திரவதை பண்ணாம
நம்ம கோவில் நடத்துக்கு சொந்தக்கார வீராசாமி உங்களுக்கு வக்கீல் நடத்தி விட்டுருங்க சார். வக்கீல் யாரு? வேற யாரு? நம்ம ஊர் சந்தானம் தான். அவனை தவிர வேற எந்த வக்கீல் எனக்கு நோட்டீஸ் விடுவான்? என்ன சார் இந்த சந்தானம் இப்படியே தொடர்ந்து சில்லறை தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கான், நீங்க பாட்டுக்கு பேசாம இருந்தா எப்படி சார்? ஒரு வார்த்தை சொல்லுங்க அவனை. என்ன பேசுறேன்? அவன் ஒருத்தன் தான் பகிரங்கமா இந்த ஊர்ல என்ன எதிர்த்துட்டு இருக்கான்னு எல்லோருக்கும் தெரியும். வேற எந்த பெயரானவன் ஏதோ செஞ்சா என் பேர் தான் அடிபடும். அவனுக்கு எனக்கும் தீர வேண்டிய விவகாரங்கள் எத்தனையோ இருக்கு. அவசரப்பட்டு நீ ஏதாவது செஞ்சு தொலைச்சாதா? நீங்க இருங்க, நான் எடுத்து வரேன். சதா டுரு டுருன்னு இதுக்குதான் சாப்பிடுற இடத்துல டெலிபோன் வைக்காதுன்னு சொல்ல கேட்டாதானே. பொம்பளை சொல்றதை ஆம்பளை கேட்டாதான் வீடு, அதுதான் குடும்பம். பொம்பளை சொல்றது எல்லாத்தையும் கேட்டா உருப்பட்டாதான். ஆமா நீங்க ஹலோ, வக்கீல் சந்தானம் பேசுறேன். நான் மீனாட்சி சுந்தரம் பேசுறேன்.